அதே பரம்பொருள் வந்திருக்கிறேன். கண் திறந்து பா. என்னுடைய தவத்திற்கு வேத ஓதுபவன் யார்? கண் பிடித்த நன்றால் என்னுடைய வாழ்நாள் உன்னுடைய சிரத்தை துண்டித்து விடுவேன். போய்விட்டேன். என்ன 84 ஜீவராசிக்கும் படியலுக்கும் பரம்பொருள் வந்திருக்கிறேன். நான் யாரா பின்னாடி பொறுமை பேசினா கொஞ்சம் பொறுமை பேசுங்கண்ணா. நீங்க பேசத்தான் கேக்குறீங்க. உன் மனதில் சந்தேகம் வேண்டாம். கண் பிடித்து தாராளமாக பார்க்கலாம். கண் பிடித்து பார்க்கலாம். எங்க புகழ் தங்கமே
என்ன வர வேண்டாம். எதற்காக கோலத்தில் நின்றிருக்கின்றேன் ஐயனே? எந்தெந்தக்கு இந்த வரம்? எந்தனுக்கு இந்த வரம் தருவாய்? அது மட்டுமில்லை, 14 லோகத்திலே யாதொரு ஆடவர்களால் மரணம் என்பது எமக்கு வரக்கூடாது. ஜெயமலாதுரா சாகா வரும் வேகா உடல் போகா செல்வம். நீ கேட்பது தவறு என்பது கிடையாது. ஒரு மனிதனாக மண்ணிலே பிறந்தால் பிறப்பு ஒரு முறை, இறப்பு ஒரு முறை. அப்படி இருக்கும் பொழுது சாகா வரத்தை தவிர்த்து வேறு எது வென்றாலும் கேள். விடுத்து வேற எதுவென்றாலும் கேள். 14 லோகத்திலே யாதொரு ஆடவர்களால் ரோமம் அளித்து ஆடவர்களால் எமக்கு மரணம் என்பதே வரக்கூடாது. நீ கேட்ட பிரகாரம் நீ கேட்டவரை நோ நோ ஐயா 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 கேட்ட பிரகாரம் கேட்டவருக்கு தருகிறேன், பெற்றுக்கொள். நமச்சிவாயே. வரத்தை கொடுத்தேன், நான் கைலாயம் புறப்படுகிறேன். ஆண்டவனே, போகவிட்டதன் காரணம் இருக்கிறது. ஆண்டவா, எமக்கு வரம் கொடுத்ததே உண்மைதானே? நான் வரம் கொடுத்தது உண்மைதான், பொய் என்பதே கிடையாது, மாற்றம் என்பதே கிடையாது. நம்பலாமா? நம்ப வேண்டும். ஒரு மனிதனாக பிறந்தால் நம்பிக்கைதான் வாழ்க்கை. நம்பிக்கை இல்லை என்றால் அந்த வாழ்க்கையே அவன் வாழ்வதற்கு அர்த்தமே கிடையாது. அப்படி உனக்கு கொடுத்தவர் உண்மைதான். வருகிறேன். என்ன வரும்? உண்மைதானே? அதில் என்ன வரும்? அது என்ன நிறம்? நான் கொடுத்த வரத்திற்கு நிறமும் கிடையாது, உருவமும் கிடையாது. என் நாவிலிருந்து வரக்கூடிய வார்த்தையே வரமாகும், உன் உடம்பில் உரமாகும். போடா. உன் தவத்தை மெச்சி மனம் இறக்கி உனக்கு காட்சி கொடுத்தேன், வரத்தையும் கொடுத்தேன். வரம் கொடுத்த கடவுள் என்று பாராமல் என்னை சோதிப்பது இது முறையாகுமா, சரியாகுமா, நீதியாகுமா, தர்மமாகுமா, நியாயமாகுமா? வேண்டாமடா, சொல்வது கேள். வீட்டிய வர
மரத்திலே கூர்ம பாய்வுதான். வேண்டாம். ஏண்டா மரம் வெட்ட ஒரு 10 பேர் போறான். எங்க சவுக மரம் வெட்டுறதுக்கு 10 பேர் போவான். அந்த கத்தி எங்க திட்டுவான்? அந்த மரத்தை வெட்டி அதிலே தீட்டி அங்கதான் வெட்டுவான். அதே போல உன்னிடத்தில் தானே நான் புரிஞ்சு கொள்ள மாட்டான். வரம் கொடுத்த தரமல கையில் அதை பட்ட பட்ட கூட்ட பட்ட தெரிஞ்சிருந்தா உனக்கு காட்சி கொடுத்திருக்க மாட்டேன், வரத்தையும் கொடுத்திருக்க மாட்டேன். வரம் விட்டேன். கொடுத்த வரத்தை என்னால் மீண்டும் பெற முடியவில்லை. என்னுடைய கணவரை பார்த்துதான் நான் நகைத்தேன். என்ன பார்த்து சிரிக்கலாம். அதனால் நீ சிரித்ததால் பொட்டாட்டியா அட பாவி